அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் டிசி ஜெனரேட்டர் பற்றி பார்க்கணும். டிசி ஜெனரேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டிசி ஜெனரேட்டர் இஸ் எ மெஷின் விச் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுச்சு அப்படின்னா, வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு அஸ் எ கப்ளிங் மீடியம். அது கப்ளிங் மீடியமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜெனரேட்டர். ஸோ அதில் என்ன மீடியம் இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? அடுத்து இது எந்த பிரின்சிபலை வச்சு வேலை செய்யுது அப்படின்னா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மெயின் பிளாக் டயக்ராம்ஸ் இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இதில் என்னெல்லாம் பண்ணுது, எனர்ஜி எதுக்கு வருது அப்படின்னா பிரைம் மூவருக்கு வருது. பிரைம் மூவர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி போகுது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட்டரில் மெக்கானிக்கல் எனர்ஜியாக தான் மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர். பிரைம் மூவர்லேருந்து அப்போ என்ன எனர்ஜி வருது? மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது பேர் பிரைம் மூவர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் நம்மளுக்கு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்னெட் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு சப்ஸ்டன்ஸ். இது அட்ராக்ட் பண்ணும், அயானை என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும், ஸ்டீலை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் மேக்னட்டிசம். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் த ஏரியா அரவுண்ட் மேக்னெட். மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ரம் மேக்னெட்டிக் மெட்டீரியல். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க? ஃப்ளக்ஸை பை அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெப்பர். ஓகேவா? இதோட யூனிட் என்னது? வெப்பர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அரௌண்ட் மேக்னெட் இப்போ கொடுத்துருக்காங்க. இதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அரௌண்ட் மேக்னெட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா என்ன? டென்சிட்டி அப்படின்னாலே நல்லா கவனிங்க. டென்சிட்டி அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் இருக்கும். ஓகேவா? டென்சிட்டி அப்படின்னாலே பர்டிகுலர் ஏரியாவில் தான் டென்சிட்டி இருக்கும். ஸோ அப்போ என்ன டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸு பெர் யூனிட் ஏரியா. அவ்வளோதான். ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியா. எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் வெப்பர், ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஓகே. அப்போ ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் டெஸ்லா. பெர்மியபிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டினா இட் இஸ் எபிலிட்டி இன் விச் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபோர்ஸஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ கிவன் மீடியம். ஓகேவா? இட் இஸ் எபிலிட்டி இன் விச் தி மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு அந்த எபிலிட்டியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபோர்ஸஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு மீடியம் மூலமா மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது அப்படின்னு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஃபோர்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெர் மீட்டர். ஓகேவா? ஸோ முக்கியமானது பெர்மியபிலிட்டியோட யூனிட் ஹென்ரி பெர் மீட்டர். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். இப்போ மியூ ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் தி மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். இது மியூ ஆர் அப்படின்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இப்போ மியூ நாட்னா என்னது? மியூ நாட் இஸ் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ மியூ நாட் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பை இன்ட்ரு 10⁻⁷. அப்போ மியூ ஆர் என்னவா இருக்கும்? மியூ ஆர் இஸ் நத்திங் பட் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அல்லது யூனிட்டி. ஓகேவா?
Magnetic permeability is the opposite of magnetic reluctance. Magnetic permeability is the opposite of magnetic reluctance. அப்போ reluctance அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a property of material which opposes the establishment of magnetic flux. ஸோ மேலே சொல்லியிருந்தாங்க மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்றது ஆப்போசிட் ஆஃப் மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் விச் அப்போசஸ் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் யூனிட். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எஸ். இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் டேன் பர் வெப்பர். ஆம்பியர் டேன் பர் வெப்பர். ஸோ ரிலக்டன்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எம்எஃப் பை பை. எம்எம்எஃப் பை பை. அகைன் எஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் பை மியூ ஏ. எல் பை மியூ ஏ. ஸோ ரிலக்டன்ஸுக்கு ஃபார்முலாஸ் பேசிக் ப்ராப்ளம்ஸ் இதில் வந்து நம்மளாம் கேட்கலாம். ஸோ மெஷின்ஸ்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு டிசி ஜென்ரேட்டர் ரொம்ப முக்கியமானது. டிசி ஜென்ரேட்டர் மாதிரி தான் டிசி மோட்டாரும் இருக்கும். ஓகேவா? அடுத்து மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் எம்எம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எம்எஃப் அப்படின்னா என்னன்று ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்ரு கரண்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸில் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் கரண்ட் ஃப்ளோ. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்எஃப் தேவை, மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் தேவை. ஃப்ளோ ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு என்ன தேவை? மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம சொன்னோம் இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்ரு கரண்ட் ஃப்ளோயிங் யூனிட். ஓகேவா? என் இன்ட்ரு ஐ சிம்பிளாக சொல்லப்போம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? இதோட யூனிட் என்ன? ஆம்பியர் டர்ன்ஸ். என்னுக்கு டர்ன்ஸ், ஐக்கு ஆம்பியர். ஓகேவா? கூலும்ஸ் லா ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கூலும்ஸ் லா ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா இதில் ரெண்டு லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். when two isolated poles are placed nearer to each other. ரெண்டு போல் பக்கத்தில் வைக்கிறாங்க. ஓகேவா? ஐசோலேட்டட் போல்ஸை placed nearer to each other. அது பார்த்தீங்க அப்படின்னா they experience, the poles are experiencing some force. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே போல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரிப்பல் ஆகுது. லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அதே மாதிரி வேற சைடு நார்த் சவுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்ட் போல், அந்த மாதிரி சொல்லும். ஓகேவா? மேக்னெட்டாக இருந்துச்சுன்னா நார்த் சவுத் போல் எப்படி அட்ராக்ட் பண்ணும் அது மாதிரி ஆப்போசிட் போல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். செகண்ட் லா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ மேக்னெட்டிக் போல்ஸுக்கு இடையில ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் pole strength. It is directly proportional to the product of their pole strength. Product of their pole strength and inversely proportional to the square of the distance. Inversely proportional to the square of the distance. Okay, va? So marathon. So force is directly proportional to m1 m2 divided by d squared, where m1 m2 is equal to pole strength. Okay, va? Magnetic field strength அல்லது pole strength அப்படின்னு சொல்லுவோம். d னா distance. ஓகேவா? அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ல மேக்னெட்டிக் எஃபெக்ட் என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when an electric current flows through a conductor. ஒரு கண்டக்டர் வழியா எலக்ட்ரிக் கரண்ட் போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கே செட்டப் ஆகுது ஆல் அலாங் தி லென்த் ஆஃப் த கண்டக்டர். எங்க? ஆல் அலாங் தி லென்த் ஆஃப் த கண்டக்டர் ஃபுல்லாக என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு செட்டப் ஆகுது. தி மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா magnetic effects of electric current பார்த்தீங்க அப்படின்னா greater the current flow of conductor. greater the current flow of conductor. கண்டக்டர்ல அதிகமான ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா stronger is the magnetic field. stronger is the magnetic field. ஸோ கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபீல்டு அப்படி தான் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நியர் தி கண்டக்டர் இஸ் ஸ்ட்ராங்கர். அடுத்து எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் near the conductor is stronger and becomes weaker as we move away from the conductor. ஸோ அதான் நம்ம சொன்னோம் பக்கத்தில் கண்டக்டர் பக்கத்தில் இருந்துச்சு அப்படி கண்டக்டர் பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்?
மேக்னெட்டிக் ஃபீல்ட் நியர் தி கண்டக்டர் ஸ்ட்ராங்கர். ஸோ ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படி, அதாவது தள்ளி இருந்துச்சு அப்படின்னா வீக்காக தான் என்ன பண்ணும் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அரௌண்ட் தி கண்டக்டர் வில் பி எதர் கிளாக் வைஸாக இருக்கலாம் அல்லது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். டிபெண்டிங் அப்பான் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், கிளாக் வைஸில் இருக்கும் அல்லது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் தி கண்டக்டரை எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு ஒரு ரூல். ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகேவா. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் தி கண்டக்டர். ஓகேவா. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் தி கண்டக்டர். அடுத்து, தி ஷேப் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷேப் ஆஃப் தி கண்டக்டர். ஒரு கண்டக்டரோட ஷேப் எப்படி இருக்கோ அதை மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா. அப்போ ஷேப் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஷேப் ஆஃப் தி கண்டக்டர். இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் தி கண்டக்டர். ஓகேவா. ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட் ஹேண்டில் ஒரு கண்டக்டர் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ரைட் ஹேண்டில் இந்த கண்டக்டர் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் கிளியராக இருக்குது. தம் பாயிண்டிங் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ ரொம்ப முக்கியமானது. தம்பு அந்த விரல் பார்த்தீங்கன்னா பெருவிரல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை சொல்லுது. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, மீதி 4 ஃபிங்கர்ஸ், அதர் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டை சொல்லுது. ஸோ அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதர் ஃபிங்கர்ஸ் இட் கிவ்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட். ஓகேவா. கண்டக்டரை சுற்றி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது என்னது, ரைட் ஹேண்டில் உள்ள ரிமைனிங் ஃபிங்கர்ஸ். ஓகேவா. ஸோ அது முக்கியமானது. அடுத்து, கிராஸ் அண்ட் டாட் நொட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. கிராஸ் அண்ட் டாட் நொட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோவை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் அவே ஃப்ரம் தி அப்சர்வரோட தள்ளி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் அவே ஃப்ரம் தி அப்சர்வர் இஸ் இண்டிகேட்டட் பை கிராஸ். ஓகேவா. அடுத்து, the cross is based on the tail of an arrow moving away from the observer. பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல கொடுத்திருக்கு. The cross is based on the tail of an arrow. The arrow மென்ஷன் பண்ணியிருக்கு away from the observer. ஓகேவா. ஸோ அப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டாங்க. ஸோ கரண்ட் ஃப்ளோவிங் அவே ஃப்ரம் தி அப்சர்வர் இந்த டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா. ஓகேவா. அடுத்து, டாட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் an arrow moving towards the observer. இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் தி அப்சர்வர்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு இது கிளாக் வைஸில், இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற மாதிரி. ஓகேவா. அடுத்து, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ டிசி ஜெனரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரின்சிபலை வச்சு அது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா. ஸோ ஃபாரடேஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயில் எடுத்துக்கிறோம். ஸோ காயிலில் நிறைய டர்ன்ஸ் இருக்குது. ஓகேவா. காயிலில் நிறைய டர்ன்ஸ். இது எதோட கனெக்ட் ஆகிருக்கு, கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில் எடுத்துக்கிறோம். கேல்வனோமீட்டரோட என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காயில் பக்கத்தில் அப்படி காயிலை பார்த்து கொண்டு வராங்க, டைரக்ஷன் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, கேல்வனோமீட்டரில் ஒரு டைரக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா காட்டும். இந்த மேக்னெட்டிங்க பக்கத்தில் கொண்டு வரும்போது கேல்வனோமீட்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் நடக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. இப்போ இஃப் த மேக்னெட் இஸ் மூவ்டு அவே ஃப்ரம் தி காயில், இந்த காயில் விட்டு காயிலும் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா கேல்வனோமீட்டர் கெயின்ஸ் டிஃப்ளெக்ஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இது இங்கே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கேல்வனோமீட்டர் என்னது, டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்ட்னா மூவ் ஆகுது. பாயிண்டர் கேல்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய பாயிண்டர் ரொட்டேட் ஆகும். இப்போ அடுத்து இப்போ கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுறது என்ன அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயில் வழி என்ன ஆகுது, தெர் இஸ் அ கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி காயில். காயில் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. ஸோ இது முக்கியமான பாயிண்ட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக
காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, when magnetic flux linking a conductor or changes coil changes and EMF is induced in it. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க கண்டக்டர் ஒரு காயிலில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எஃப் என்ன ஆகுது அப்படின்னா இன்டியூஸ் ஆகுது அப்படின்றத முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever a magnetic flux linking a conductor or coil changes, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா காயில் பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த டயக்ராம்ல பார்த்தோம், இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் இட், இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஓகேவா? இதில் இந்த காயிலில் கண்டக்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ அதை சொல்கிறது தான் என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா. அடுத்து செகண்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி பை பை டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது? தி மேக்னிடியூட் ஆஃப் EMF induced in a conductor or coil is directly proportional to the EMF is directly proportional to the d pi by dt அப்படின்னா rate of change of flux linkage. இதுல rate of அப்படின்னா டைம் dth மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? மற்றது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் டி பை. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதுல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபேக்டர் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் என் டி பை பை டிடி அப்படின்னு போகும். ஹியர் மைனஸ் சைன் ஆஃப் ஆர்ஹெச்எஸ் இட் ரெப்ரசன்ஸ் லென்ஸ் லா. ஓகேவா? அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபேக்டர் எலிமினேட் பண்ணியிருக்கோம். மைனஸ் சைன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் லா. ஓகேவா? மைனஸ் சைன் ஆஃப் தி ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு ரெப்ரசன்ட் என்ன லா? லென்ஸ் லா. ஓகேவா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். The direction of induced EMF and current can be find out by Lenz law or Fleming's right hand rule வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ஸோ கொஸ்டினில் அப்ஜெக்டிவ்ல கேட்கும்போது நம்மளுக்கு டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பையும் கரண்ட்டையும் எந்த லா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் லா அல்லது லென்ஸ் லா வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ லென்ஸ் லா என்ன அப்படின்னு கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். மைனஸ் சைன் தான் என்ன சொல்லிட்டோம்? லென்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டோம். The induced current will flow in such a direction so as to oppose the cause that produced it. Okay, that produces it. The induced current will flow in such direction so as to oppose the cause. Okay, in this case, the cause for the induced current is the increasing magnetic flux linking the coil. The magnetic flux coil பக்கத்துல கொண்டு வரதுனால தான் நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். EMF induced அதனால current உருவாகுது. Induced current உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். Therefore, induced current will set up magnetic flux. அந்த இந்த induced current என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு magnetic flux உருவாக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா opposes the increase in flux through the coil. இது என்ன பண்ணுது அப்படின்னா opposes the increase in flux through the coil. காயிலில் உருவாகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத என்ன பண்ணுது அப்படின்னா அப்போஸ் பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் எனக்கு லென்ஸ் லா. ஓகேவா? இப்போ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இது டைரக்ஷன் ஆஃப் இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் இஎம்எஃப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். டிசி ஜென்ரேட்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னா அதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் ஆகுது. இப்போ 4 ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் தம்ப் ஆஃப் தி ரைட் ஹேண்ட். இப்போ நம்ம அதில் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரில் இருக்குது. ஓகேவா? ஒன்றுக்கு ஒன்று ஸோ ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரில் இருக்குது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். ஓகேவா? இஃப் தி 4 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். 4 ஃபிங்கர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை டினோட் பண்ணுது? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தம்பு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. ஓகேவா? அதை டினோட் பண்ணுது, அதை குறிக்குது. அடுத்து மிடில் ஃபிங்கர் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ இதை சொல்லிச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ அப்போ தம்பு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தம்பு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர் சொல்லுது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம டயக்ராம்
thumb in the direction of motion of conductor. கண்டக்டரோட மூவ்மெண்ட்டை சொல்றதா என்னது thumb. ஓகேவா? இது கரண்டோட டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். So Faraday's law states that whenever a conductor cuts magnetic flux or magnetic flux cuts the conductor, conductor magnetic flux கட் பண்ணாலோ அல்லது magnetic flux conductor கட் பண்ணாலோ EMF is induced in the conductor. Essential component of generator என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா magnetic field. First one, magnetic field, conductor or group of conductors. ஓகேவா? இதெல்லாம் தேவை, essential components. அடுத்து motion of conductor with respect to magnetic field. Motion of conductor with respect to magnetic field. இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா prime mover. Motion of conductor with respect to magnetic field. அது பேர் என்னது? அதுதான் prime mover அப்படின்னு. அடுத்து for the generation of induced EMF there should be relative motion between conductor and magnetic field. For the generation of induced EMF, there should be a relative motion between conductor and magnetic field. Either magnetic field should be moved while the conductor is being stationary. ஒன்று conductor stationary ஆகும்போது magnetic field என்ன ஆகும்? should be moved ஆகும். ஓகேவா? அல்லது the conductor is made to move in a stationary magnetic. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ இன்டியூஸ் EMF ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ ஒரு செட்டப் இருக்கும். ஓகேவா? அடுத்து when magnetic flux linking a conductor changes, when magnetic flux linking a conductor changes, EMF induced in the conductor அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? இப்போ ரெண்டு EMF இருக்கு, டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த கண்டக்டர் is moved in a stationary magnetic field. ஒரு கண்டக்டர் ஸ்டேஷனரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அப்போ இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF-க்கு பேர் தான் டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF. கண்டக்டர் மூவ் ஆனிச்சு அப்படின்னா டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF. ஓகேவா? எக்ஸாம்பிள் DC ஜெனரேட்டர். அடுத்து ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF. ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்ட் EMF if the conductor is stationary, இதுக்கு ஆப்போசிட்ல அப்படி, and magnetic field is moving or changing, then the induced EMF is called statically induced EMF. Example பார்த்தீங்கன்னா transformer or generator. ஓகேவா? transformer or generator. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்டக்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கு. ஓகேவா? அதான் முக்கியமானது. ஸோ கண்டக்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அடுத்து கண்டக்டரில் அதுக்கு என்னெல்லாம் தேவை, சாரி ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த கிளாஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.